ஹாய் கைஸ், நான் தான் ஷிசான். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு டியூட் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். டியூடை பற்றி மூவியை பற்றி பேசுகிறத விட மூவியோட ரிவ்யூவர்ஸ் பற்றி பேசுவோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு படமா, சொசைட்டி கெடுக்கிற படம், ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, அதாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் என்கரேஜே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2K கிட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நான் இந்த படத்தை ரொம்ப பெருமையாக பேச போகிறதில்ல. பட் ஆனால் மூவியாக பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்படி தான் எல்லாருமே விரும்பணும்னு அவங்க சொல்ல வரல. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நான் தான் விசேஷன். நம்ம இப்போ டியூட் மூவியை பற்றி எல்லோரும் பேசுகிற அந்த ரிவ்யூஸை பற்றி தான் பேச போகிறோம். மூவியை பற்றி இல்லை, ரிவ்யூஸை பற்றி. என்னென்னா, இப்போது அந்த மூவிக்கு ஜெனரலாக வர ரிவ்யூஸ் என்னென்னா, இந்த ஸ்டோரியே நல்ல ஸ்டோரி கிடையாது, தப்பான ரிலேஷன்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்ல வராங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் இன்னொருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க அந்த லவ்வர் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதை தெரிஞ்சு இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதை தப்புன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதுக்கப்புறமாட்டி ஹீரோ ஹீரோயினை வேறு அவர் லவ்வரோட சேர்த்து வைக்கிறதுக்காக ஃபாரின் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்காக பண்ணுற அந்த இதுவும் அவங்க தப்பு. அதுவும் நிறைய பேர் அதிக பேடாக சொன்னாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ ஹீரோயின் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அது மூலிமா ஒரு குழந்தைய இவர் தான் குழந்தை மாதிரி தூக்கி கொஞ்சிறாரு. இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். ஸோ கடைசியில் என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சுமூகமாக வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. இந்த மாதிரி இவர் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கூட சேர்த்து வைக்கிறது இதை என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ஸ்டோரி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹீரோ லவ் ஃபஸ்ட்டு ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, கன்வே பண்ணுறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த டைமில் இவர் ஹீரோயின் கிட்ட திருப்பி போகிற டைம் அவங்க இன்னொருத்தர் லவ் பண்ணுறாங்க. ஸோ அது ஹீரோயின் வீட்டில் ஒத்துக்கல. ஸோ அது அவங்க அப்பா ஒத்துக்காமல் ஹீரோயே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் ஹீரோயின் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் ஃபேமிலி. அதனால ஹீரோயினோட ஃபாதர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது கடைசியில் ஹீரோ வேறு வழி இல்லை, சப்போர்ட் பண்ணலாம், நம்மளே ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் கடைசியில் அந்த ஹீரோயினையும் அந்த லவ்வரையும் சேர்த்து வைக்கிறது. ஓகேவா? அதுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த ஃபுல் படமே. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்போ சொல்ல பாருங்கள். படத்தில் ஓகே, இது உங்களுக்கு தப்பாக பட்டு, ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் அப்ரோச்சில் ஒரு சில விஷயத்தை விடாதீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டோரி வைஸ் நான் சும்மா ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டாக நான் சும்மா கன்சிடர் பண்ணுறேன். ஹீரோயின் சொல்லும் போதே அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. ஒரு பக்கம் இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தர் வேணாம்னு சொல்லும்போது யோசிச்சு வேணாம் சொல்லணும். ஸோ இப்போ விட்டதுக்கு அப்புறமேட்டு எதையுமே நம்ம திருப்பி எடுக்க முடியாது. இது நம்பர் ஒன் விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம்தான். இதை யாரும் பார்க்கல. செகண்ட் என்னன்னா, இப்போது ஜாதி பிரச்சனைனால தான் ஹீரோ வேறு வழி இல்லாமல், எப்படி சொல்கிறது, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஹீரோயின் வாழ்க்கை அவ்வளோதான். ஸோ இவர் கல்யாணம் பண்ணி அந்த லவரோட சேர்த்து வைக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிகள்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இது இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், ஜாதிகள் இந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதியில் தான் இருக்கணும், இந்த ஜாதியில் தான் பொண்ணு எடுக்கணுன்றது நம்ம சீனியர்ஸ் மீன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களாம் நம்ம திருத்த முடியாது. ஏன்னா அவங்க அதில் வாழ்ந்துட்டாங்க நிறைய பேர். சிலர் திருத்தி வராங்கன்னா சிலரால் மாற்ற முடியாது. ஸோ அவங்க இல்லைனாலும் யங்ஸ்டர்ஸாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர்ஸ் இப்போ வர ஜென்ரேஷனாவது அதை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்றதை அதை சொல்ல வருது. ஸோ ஜாதி பிரச்சனையில் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் இப்படி தான் இருக்குன்றது தான்
ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விதத்தில் ஆசைப்பட்டவங்கள சேர்த்து வைக்கலான்னு எடுக்கிற முடிவு தான். அதுதான் இந்த படம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஹீரோயினுக்கும் இந்த லவருக்கு பிறந்த குழந்தைய ஹீரோ எதுக்கு தூக்கி வச்சு பைத்தியக்காரனாக செஞ்சிடறாரு அப்படின்றாங்க. சின்ன பொண்ணு விளையாடுற தப்பா இப்போலாம் வந்து என்ன சொல்கிறது. ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சைடில் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அவர் வந்து ஆசையாக விளையாடுறாரு, தப்பே கிடையாது. அது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து உங்கள் அண்ணன்கிட்டயோ தங்கச்சிக்கிட்டேயோ கொடுக்கறது கிடையாதா? இல்லை சின்ன பசங்கிட்ட தான் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரிவ்யூஸில் சொல்கிறீங்க, அதான் தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இவர் சரத்குமார் தான் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். என்னென்னா, ஸோ இப்போ அந்த குழந்தைய வந்து கொன்னுடுவேன், ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு போவார். அந்த டைமில் வந்து அவர் ஹார்ட் அட்டாக் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை தான் உங்களை காப்பாற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போது இவர் சுட போவார் இல்லையா, இவர் ஹார்ட் அட்டாக்கே விழுந்துருவார். அப்போ அந்த குழந்தை தவிழ்ந்து போகும்போது ஒரு குழந்தை ரோட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே வந்த கார்லேருந்து ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் ஒரு கில்ட் ஃபீல் வந்திருக்கும். ஸோ ஒரு ஜாதி அப்படி இப்படின்னு பார்த்ததுனால அந்த குழந்தைய கொல்ல போனார். கடைசியில் இவர் உயிரை காப்பாற்றினது அந்த குழந்தை தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜாதி 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 சொல்லிட்டு அவர் திருந்துவார். ஸோ இதுவும் ஒரு நல்ல மெசேஜ் தான். ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இதே ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு நீயா அதில் ஒருத்தர் வருவார். அவர் ஜாதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். ஸோ அவங்க பொண்ணை லவ் பண்ண பையன் நினைக்கிறேன், கல்யாணம் கூட பண்ணல. அந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவன் பொண்ணை விட அந்த பையன் தான் அதிகமாக வந்து பார்ப்பாரு. ஸோ அந்த மனுஷன் அழுதுகிட்டே சொன்னார், ஜாதி வெறி பிடிச்சவன் தான் நானும், ஆனால் வந்து எனக்கு கஷ்டம்னு வரும்போது அந்த பையன் தான் வந்து நின்னான், வேறு யாரும் நிற்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜாதி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தேவையான இடத்துல மட்டும் யூஸ், தேவையில்லாத இடத்துல யூஸே பண்ணாதீங்க. ஜாதின்றது ஜஸ்ட்டு ஒரு நேம் மாதிரி தான். என் பேர் என்ன, உன் பேர் என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டு வேறு கதையே கிடையாது. ஜாதியை வச்சுட்டு நான் அவன்கிட்ட தான் இருப்பேன், அவன்கிட்ட தான் பேசுவேன், அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், என்னோட கீழ் ஜாதி அவன் மேல் ஜாதி அப்படிலாம் ஜாதியை ஃபஸ்ட்டு விட்டு கிளாஸுங்க, அவ்வளோதான்.